ஒரு அழகான காட்டுல வாழ்ந்த எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டு முன்னாடி ஒரு பழமரத்தை நட்டு வளர்த்து வந்தாங்க. புறாவோட வீட்டு முன்னாடி ஒரு ஸ்ட்ராபெரி மரம் இருந்துச்சு. புறா அந்த மரத்தை ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு. கிளியோட வீட்டு முன்னாடி ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சு. மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி ஒரு அழகான மாமரம் இருந்துச்சு. ஆனா அந்த காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் தங்களோட மரத்தை சரியா பராமரிக்காததுனால காகங்களோட ஆப்பிள் மரம் ரொம்ப காஞ்சி போய் இருந்துச்சு. இதனால காகங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எந்த பழங்களுமே கிடைக்கல. காலு, இதுக்கு மேல காட்டுல இருக்கிற எந்த பறவைகள் கிட்டையும் நம்மளால உணவு கேட்க முடியாது. எல்லா பறவைகளும் நம்மளோட சோம்பேறித்தனத்தால தான் நம்ம ஆப்பிள் மரம் காஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ராணி, அவங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதானே. நீ ஒரு நாள் கூட அந்த ஆப்பிள் மரத்துக்கு தண்ணீர் ஊற்றினதை நான் பார்த்ததே இல்ல. நான் தண்ணீர் ஊட்டலைன்னா நீங்க எங்க போயிருந்தீங்க? நீங்க அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊட்ட வேண்டியது தானே. சரி சரி விடு ராணி, இனி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம். வேற என்னத்த பண்றது? எங்க அம்மா கிட்டதான் ஏதாச்சும் காசு கேட்டாகணும். அப்பதான் நாம ஏதாச்சும் பழங்களை வாங்கி சாப்பிட முடியும். ராணி, உங்க அம்மா கிட்டயா? உங்க அம்மாவோட காடு ரொம்ப தூரமாச்சே. நீ எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் தந்தாதான் நான் போவேன். கொஞ்சம் காஞ்ச தானியங்கள் இருக்கு, அதை எடுத்துட்டு போங்க. உடனே காலுக்காகமும் அந்த காஞ்ச தானியங்களை ஒரு பையில எடுத்துக்கிட்டு தன்னோட பயணத்தை தொடர ஆரம்பிச்சது. ரொம்ப தூரம் பறந்துகிட்டு இருந்த காலுக்காகத்துக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சது. எனக்கு காஞ்ச தானியங்கள்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா என்ன பண்றது, ரொம்ப பசிக்குதே. இனிமே சாப்பிட்டாதான் என்னால இதுக்கு மேல பறக்க முடியும் அப்படின்னு சொன்ன காலுக்காக ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து அந்த காஞ்ச தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த ஒரு மரத்தோட கிளையில ஒரு வயசான ஆந்தை பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க காலுக்காகவும் காஞ்ச தானியங்களை சாப்பிடுறத பார்த்தாங்க. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகிடுச்சு. நீ எனக்கு கொஞ்சம் தானியங்களை சாப்பிட தருவியாப்பா? அப்படியே ஆந்தை பாட்டி, கவலைப்படாதீங்க. நான் என்கிட்ட இருக்கிற தானியங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக கொஞ்சம் தானியத்தை அந்த ஆந்தை பாட்டிக்கு சாப்பிட கொடுத்துச்சு. ரொம்ப பசியில இருந்த அந்த ஆந்தை பாட்டியும் தனக்கு கிடைச்ச எல்லா தானியங்களையும் சாப்பிட்டாங்க. தம்பி, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. உன்னாலதான் நான் இன்னைக்கு வயறார சாப்பிட்டேன். நான் உனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட விருப்பத்தை என்கிட்ட கேளுப்பா. ஆந்தை பாட்டி, எங்க வீட்டு முன்னாடி இருந்த ஆப்பிள் மரம் ரொம்ப காஞ்சு போயிடுச்சு. அதனால நாங்க இப்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க எங்களோட ஆப்பிள் மரத்துல நிறைய இனிப்பான ஆப்பிள் பழங்களை வர செய்வீங்களா? சரி தம்பி, நீ வீட்டுக்கு போ. நீ கேட்டபடியே உன் ஆப்பிள் மரம் தயாரா இருக்கும். அந்த வயசான ஆந்தை பாட்டி இப்படி சொன்னதுமே காலுக்காக ரொம்ப ஆர்வத்தோட தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஆந்தை பாட்டி சொன்னபடியே காலுக்காகத்தோட ஆப்பிள் மரம் ரொம்ப பசுமையா மாறிடுச்சு. அந்த மரத்துல நிறைய இனிப்பான ஆப்பிள் பழங்களும் இருந்துச்சு. ராணி, ராணி, உள்ள என்ன செய்யற? சீக்கிரம் வீட்டுல இருந்து வெளியே வா. ஐயோ காலு, இது நம்மளோட மரமா? என்னால நம்பவே முடியலையே. உடனே காலுக்காகமும் நடந்த எல்லா விஷயத்தையும் தான் மனைவி ராணி கிட்ட சொல்லுச்சு. 2 காகங்களும் தங்களோட ஆப்பிள் மரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. காலு, நாளைக்கு நாம மறுபடியும் அந்த ஆந்தை பாட்டி கிட்ட போலாமா? எதுக்காக ராணி? காலு, நம்மளோட வீடு ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கு. நம்மள கேலி செய்த இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளை விடவும் நம்ம வீடு ரொம்ப பெருசா இருக்கணும். சரி ராணி, நீ தூங்கு. நாளைக்கே போய் அந்த ஆந்தை பாட்டி கிட்ட நம்ம விருப்பத்தை கேட்போம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. 2 காகங்களும் தங்களோட ஆப்பிள் மரத்துல இருந்து கூடை நிறைய ஆப்பிள்களை பறிச்சுக்கிட்டு அந்த ஆந்தை பாட்டி இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. காலு, அந்த ஆந்தை பாட்டி எங்க இருக்காங்க? ராணி, அதோ அந்த மரக்கிளையில பாரு, அவங்கதான் ஆந்தை பாட்டி. என்னப்பா காலு, என்ன பாக்குறதுக்காக இவ்ளோ தூரம் வந்திருக்க? என்ன விஷயம்? ஆந்தை பாட்டி, அது ஒண்ணும் இல்ல. உங்களாலதான் எங்களுக்கு நிறைய ஆப்பிள் பழம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த கூடை நிறைய இருக்கிற ஆப்பிள் பழங்களை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காக அந்த ஆப்பிள் பழத்தை ஆந்தை பாட்டி கிட்ட கொடுத்துச்சு. ஆந்தை பாட்டியும் அந்த கூடையில இருந்த கொஞ்சம் ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டாங்க. மகளே, என் பசிய தீத்த உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஆந்தை பாட்டி, எங்களோட வீடு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை தரணும். சரி மகளே, நீ உன் வீட்டுக்கு போ. உன் ஆசை நிறைவேறி இருக்கும். ஆந்தை பாட்டி இப்படி சொன்னதுமே 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க.
அந்த ஆந்தை பாட்டி சொன்னபடியே காகங்களுக்கு ரொம்ப பெரிய வீடு வந்திருந்துச்சு. திடீர்னு காகங்கள் பெரிய வீடு கட்டி இருக்கிறதை கேள்விப்பட்ட மற்ற பறவைகள் காகங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. காலு அண்ணா, திடீர்னு உங்களால எப்படி இவ்ளோ பெரிய வீட்டை கட்ட முடிஞ்சது? ஏ மீனு, எங்களால இவ்ளோ பெரிய வீட்டை கட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கண்ணு பட்டாலே எங்களோட வீடு நாசமா போயிடும். எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. ஹே காலு, உனக்கு ரொம்ப திமிரு வந்துடுச்சு. நீ திடீர்னு பணக்காரனா மாறினதுனாலதான் இவ்ளோ அகங்காரமா பேசுற அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்தது. காலு ராணியும் அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. காலு, எனக்கு ஒரு பொட்டி நிறைய தங்க காசுகள் வேணும். திடீர்னு நம்மளோட ஆப்பிள் மரம் மறுபடியும் காஞ்சு போயிட்டா நாம என்ன பண்றது? நீ சொல்றதும் சரிதான் ராணி. நாளைக்கே போவோம். அந்த ஆந்தை பாட்டி கிட்ட நம்மளோட விருப்பத்தை கேட்கலாம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காலுவும் ராணியும் வழக்கம் போல கூடை நிறைய ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த வயசான ஆந்தை பாட்டி கிட்ட போனாங்க. ஆந்தை பாட்டி, எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு விருப்பம் இருக்கு. அதை மட்டும் நீங்க நிறைவேற்றுவீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க காகங்களே, எனக்கு இப்போ எந்த சக்தியும் இல்ல. உங்களோட விருப்பத்தை என்னால நிறைவேற்ற முடியாது. நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீங்களா? நீங்க எனக்கு பல்லு வலிக்கான மருந்தை கொண்டு வந்து தருவீங்களா? சரி ஆந்தை பாட்டி, நீங்க சொன்னபடியே செய்யறோம். நீங்க இங்கே உட்கார்ந்துக்கோங்க, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. ஆந்தை பாட்டிக்கும் பல்வலிக்கான மருந்த வாங்கி கொடுக்கல. அப்படி 2 காகங்களும் ஒரு வழியா பறந்து தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த காகங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்களோட பெரிய வீடு அப்படியே உடைஞ்சு போய் இருந்துச்சு. ஆப்பிள் மரமும் காஞ்சு போயிடுச்சு. அந்த நேரத்துல அந்த வயசான பாட்டி 2 காகங்கள் முன்னாடியும் தோன்றினாங்க. ஏ காகங்களே, உங்களுக்கு எல்லா வசதியும் வந்ததுமே திமிரு அதிகமாகிடுச்சு. உதவுற குணமும் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கு கொடுத்ததை எல்லாம் நான் மறுபடியும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை பாட்டி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. தங்களோட தப்ப நினைச்சு 2 காகங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, வாழ்க்கையில நாம எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் அகங்காரமும் திமிரும் நம்ம கிட்ட வரவே கூடாது. நாம எப்போதுமே பழைய நிலைமைய மறக்கவே கூடாது.